ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். தாவீதின் சுவிசேஷ ஊழியங்கள் மினிஸ்ட்ரி மூலமாக இந்த செய்தியை நாங்கள் கேட்கிறோம். விசேஷமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு இந்த செய்தி மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த நாட்கள் கொடுமையான நாட்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இனி வரப்போகிற நாட்கள் பயங்கரமான நாட்களுக்குள்ள நாங்கள் கடந்து போக வேண்டிய சூழ்நிலைகள் உருவாக்கப்படுகிறது. எங்கும் யுத்தத்தினுடைய சத்தங்கள், பயங்கரமான காரியங்களை நாங்கள் கேள்விப்படுகிறோம். பஞ்சங்கள் தேசங்களில் தொடங்கிவிட்டது. இன்றைக்கு ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் கர்த்தரோடு எங்களுக்கு ஒரு நல்ல உறவு இல்லாவிட்டால் நாங்கள் பரிதவிக்கக்கூடிய பிள்ளைகளாய் கைவிடப்பட்ட சூழ்நிலை மாற்றப்படுவோம் என்பதிலே சந்தேகமில்லை. அதனால இன்றைக்கு நாங்கள் கேட்கிற இந்த செய்தியிலே ரொம்ப கவனம் எடுத்து இந்த செய்தியை மிகவும் ஞானமாய், புத்தியாய், அறிவாய் இந்த செய்தியை எங்கள் இருதயத்துக்கு எடுத்துக்கொண்டால் அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தரும். என்னையும் சேர்த்து நான் உங்களோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்கிறேன். என்றால் வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். முதலாவது வார்த்தை என்னோடு பேசும், அதன் பிறகுதான் அந்த வார்த்தையை கொண்டு நான் வேறு மற்றவர்களோடு பேசுகிறதற்கு ஆண்டவரால் நடத்தப்படுகிறேன். சரி, இன்றைக்கு இந்த செய்தியினுடைய தலையங்கம் என்னென்று சொல்லி பார்க்கும் போது, நாம் வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் அல்லது ஒரு இலக்கு இருக்க வேண்டும். நாங்கள் விசேஷமாக கிறிஸ்தவர்களாய் இந்த உலகத்தில் இருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஒரு பிள்ளைகளாய் ஆண்டவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு சபைக்குள்ளே இன்றைக்கு நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு என்ன நோக்கம், என்ன இலக்கு? நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதனுடைய நோக்கம் அல்லது அந்த இலக்கு என்ன? இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அதை குறித்து சிந்திக்கிறதில்லை. ஏனோ தானோ என்ற வாழ்க்கைக்குள்ள நாங்கள் வாழ்ந்து கொண்டு ஒரு கிறிஸ்தவர்களாய் வாழ முடியாது. ஒரு கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு பக்குவங்கள் இருக்க வேண்டும். ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளுக்கு ஒரு பயபக்தியும் நடுக்கமும் ஆண்டவரை குறித்து இருக்க வேண்டும். இதிலே நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு இலக்கு இருக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறதனுடைய மிக முக்கியமான கருப்பொருள், நாங்கள் சில இடத்துல பார்க்கிறோம், ஒரு அம்பை எய்கிறவன் அந்த வில்லிலே வைத்து அம்பை குறிப்பாத்து சரியாக எய்கிறார்கள். அல்லது ஒரு துவக்கினால ஒரு இடத்துல குறிப்பாத்து சுடுகிறவர்கள் அது சரியான இடத்துல சுடும்படி அதை சுடுகிறார்கள். எல்லாவற்றுக்கும் ஒரு இலக்கு இருக்கிறது. அம்பினால அந்த வில்லினால அம்பை எய்கிறவர்கள் சரியான இலக்கு பார்த்து அதை எய்கிறார்கள். அல்லது சுடுகிற ஒரு மனிதன் சரியான இலக்கு பார்த்து சுடுகிறான். அதே போலதான் கிறிஸ்தவ வாழ்க்கையும். பிரியமானவர்களே, எங்களுக்கு ஒரு நோக்கம் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை சீர்கெட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. அது ஒரு சீர்கேடான கிறிஸ்தவ வாழ்க்கை. எப்படியும் வாழலாம் என்ற கிறிஸ்தவ வாழ்க்கை, எப்படியும் வாழலாம் என்றது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. இப்படித்தான் வாழ வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி நிர்ணயம் பண்ணி வாழ்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. இலக்கை நோக்கி ஓடுகிற ஓட்டம். நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு சில வேளை நாங்கள் சில ஓட்டங்களுக்கு நாங்கள் ஓடுகிறோமா, ஒரு ஓட்ட பந்தயத்தில் கலந்து கொள்கிறோமா? எங்களுக்கு ஒரு இலக்கு இருக்க வேண்டும். என்ன இலக்கு? அந்த ஓட்டத்தினுடைய முடிவு, அந்த ரிபனை பிடித்து கொண்டிருக்கும் வரைக்கும் எங்களுடைய ஓட்டம் சரியாக இருக்க வேண்டும். அந்த சிந்தையிலே அந்த இலக்கை நோக்கி பார்த்து கொண்டு ஓட வேண்டும். நீங்கள் பந்தயத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். வேதம் சொல்லுது, நீங்கள் பந்தயத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 24வது 2 கொரிந்தியர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 24வது வசனம் சொல்கிறது, நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, பந்தயத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். வலது இடதுபுறம் சாயாமல் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்ற சத்தம் கேட்டு ஓடணும்.
பரிசுத்த ஆவியானவரோடு எங்களுக்கு ஒரு நல்ல இசைவு அல்லது உறவு, அவரோடு நல்ல ஒரு கனெக்ஷன் எங்களுக்கு இருக்க வேண்டும். வழி இதுதான், இதிலே நடுவுங்கள் என்ற சத்தத்தை நாங்கள் கேட்க பழகணும். பிரியமானவர்களே, ஆண்டவரை அறிந்து இன்றைக்கு எத்தனையோ வருஷங்கள் ஆன சில பிள்ளைகள் கூட எங்கள் கண்களினால நாங்கள் பார்க்கிற ஒரு காரியத்தை சொல்கிறேன். அவர்கள் குழந்தை பிள்ளைகளைப் போல இன்றைக்கு சின்ன சின்ன காரியங்களுக்கு அழுது கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். மற்றவர்களை ஆதாயம் பண்ண வேண்டிய பிள்ளைகள் கூட இன்றைக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு அவர்களால் அதை தீர்க்க முடியாதபடி அழுது கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். வேதம் சொல்கிறது, எரேமியா புத்தகம் 12வது அதிகாரம் 5வது வசனம் சொல்கிறது, நீ காலாட்களோடு ஓடும் போதே உன்னை இளைக்க பண்ணினார்களே ஆனால் என்றால், இப்போ நாங்கள் மரதன் ஓட்டம் ஓடுகிறவர்கள் அல்லது ஒரு 100 மீட்டர் ஓட்டம் ஓடுகிறவர்களோடு சேர்ந்து நாங்கள் ஓடும் போது எங்களை இளைக்க பண்ணாதபடி எங்களுக்கு நல்ல ட்ரைனிங் எடுக்கணும் என்று வேதம் சொல்கிறது. அதாவது எங்களுடைய ஓட்டம், எங்களுடைய கடவுளை குறித்த எங்களுடைய ஓட்டம், அதில் எங்களை இளைக்க பண்ணக்கூடாது. பாடுகள் வரும், உபத்திரவங்கள் வரும், கண்ணீர் வரும், துன்பங்கள் வரும், நிந்தைகள் வரும், அவமானம் வரும். கிறிஸ்தவர்களுடைய தலையில் அது எழுதப்பட்ட ஒரு காரியம். ஆனால் எல்லாவற்றுக்கும் பதில் கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பார். அவர் எங்களோடு பிரயாணம் பண்ணுவார். நாங்கள் படுகிற உபத்திரவத்தில் அவர் எங்களோடு சேர்ந்து கூட அந்த உபத்திரவத்தில் அவர் இருப்பார். நாங்கள் நெருப்புக்குள்ளால் போகும்போது எங்களோடு அந்த நெருப்புக்குள்ளால் அவர் வருவார். நாங்கள் தண்ணீருக்குள்ளால் கடந்து போகும்போது அந்த தண்ணீருக்குள்ள கர்த்தர் எங்களோடு கூட இருப்பார். தானியேலை சிங்கக்கபிக்குள்ள போடும்போது ஆண்டவர் இருக்கவில்லையா? ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை கொண்டு போய் நெருப்புக்குள்ள போடும்போது 4வது ஆளாய் கர்த்தர் இருக்கவில்லையா? இருப்பார். அந்த எண்ணம், அந்த நோக்கம், அந்த சிந்தை ஒரு கிறிஸ்தவனுக்கு எப்போ இருக்கிறதோ அப்போதான் கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையில காரியங்களை நடப்பிப்பார். வேதம் சொல்லுகிறது, நீ காலாட்களோடு ஓடும் போது உன்னை இளைக்க பண்ணினார்களே ஆனால் நீ குதிரைகளோடு சேர்ந்து எப்படி ஓடுவாய்? எங்களுடைய ஓட்டம் குதிரைகளோடு சேர்ந்து ஓடுகிறதுக்கு பழக்கப்பட வேண்டும். ஒரு துன்பம், ஒரு வேதனை, ஒரு கண்ணீர், ஒரு அவமானம், ஒரு நிந்தை வரும்போது அதை சகிக்க தெரியாமல் இருந்து உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், எப்படி நீ குதிரைகளோடு சேர்ந்து ஓடுவாய்? எப்படி நான் உங்களை பழக்குவிப்பது? எப்போ நீங்க எனக்காக பாடுபட்டு ஊழியம் செய்ய போறீங்க? எப்ப பாரத்தோடு எனக்கு முன்னாக வந்து நிற்க போறீங்க? கர்த்தருடைய உள்ளத்தினுடைய இயக்கம் இது, கர்த்தருடைய உள்ளத்தினுடைய பாரம் இது. உங்களை இளைக்க பண்ணாதிருங்கள். சில காரியங்களில் வேதனைகள் வரும்போது சகித்து போங்க, கண்ணீர் வரும்போது சகித்து போங்க, இல்லாத பழி சொற்களை சொல்லும் போது சகித்து போங்க. இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்னார்கள், எசபேலின் ஆவியினால் இவர்கள் பிசாசை துரத்துகிறார், பேல்செபூலின் ஆவியினால் இவர் பிசாசுகளை துரத்துகிறார் என்று அவரை பார்த்து அவர்கள் சொன்னார்கள். பிசாசினுடைய ஆவியினால பிசாசை துரத்த முடியுமா பிள்ளைகளே? அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு பச்சை மரத்துக்கு இப்படி செய்தால் பட்ட மரமாகி உங்களுக்கு செய்வது அதிக நிச்சயம் அல்லவான்னு ஆண்டவர் சொன்னார். அவரை குறித்தே அதிக ஜனங்கள் இகழ்ந்தார்கள், அவமானப்படுத்தினார்கள், முகத்தில் காரி துப்பினார்கள். ஏன் நம்மளுக்கு செய்ய மாட்டார்கள்? இந்த உலகம் பயங்கரமானது. இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிறது மிகுந்த ஒரு கஷ்டங்களுக்களால் கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஆனாலும் எங்களுக்கு பக்கத்தில் ஆண்டவர் எப்போதும் இருப்பார். ஆண்டவர் எங்கள் கரம் பிடித்தங்களை நடத்துகிறதை நாங்கள் பார்க்க முடியும். அந்த அனுபவத்துக்களை வருகிறவர்களுக்கு தான் அதை பற்றி அந்த ருசி தெரியும். ஆண்டவர் ஒரு மனிதனோடு இருக்கிறதை அறிந்த ஒரு மனிதனுக்குத்தான் அவரை குறித்த ஒரு வைராக்கியமும் திட நம்பிக்கையும் இருக்கும். பேசுகிறது லேஸ் என்று சொல்லுவார்கள். பேசலாம் பிரதர், எல்லாம் பேசலாம், ஆனால் அந்த வாழ்க்கையில் வரணும் என்று சொல்லுவார்கள். நான் அனுபவத்தோடு பேசுகிறபடியினால் எனக்கு நான் உங்களுக்கு ஆணித்தரமாய் சொல்ல முடியும். பாடுகள், உபத்திரவங்கள், கண்ணீர்கள், நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள், மாறி மாறி பழிச்சொற்கள் எல்லாவற்றையும் சுமந்து தான் இந்த வார்த்தையை நான் உங்களோடு பேசுகிறேன். அந்த பழிச்சொற்களுக்கு முன்பாக நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறபடியினால் அவர் எனக்கு ஆணித்தரமாய் இதை பேச வைக்கிறார்.
வேதத்தில் சொல்லப்படுகிறது, சமாதானமுள்ள தேசத்திலே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? சமாதானமுள்ள தேசத்தில் நீ அடைக்கலம் தேடினால். இன்றைக்கு அநேக பிள்ளைகள் விரும்புகிறது எப்படி தெரியுமா? எனக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடாது, நான் சந்தோஷமா இருக்கணும், நான் சுகமா இருக்கணும், எனக்கு எல்லா ஆசீர்வாதம் இருக்கணும், நான் இயேசுவை பின்னால தொடர்ந்து பிடிப்பேன். அப்போ பாடுகள் வரும்போது என்ன செய்வீங்க? பிரச்சனை வரும்போது என்ன செய்வீங்க? நீங்க தயவு செய்து இந்த பவுல் அப்போஸ்தலருடைய புஸ்தகத்தை நிருபங்கள் 14 நிருபங்கள் எழுதியிருக்கிறார். அந்த நிருபங்களை கொஞ்சம் படிச்சு பாருங்க. எத்தனையோ வேதனைகள், கண்ணீர்கள், துன்பங்கள் மத்தியில தான் ஊழியக்காரர்கள் ஊழியத்தை செய்து நிறைவேற்றி இருக்கிறார்கள். பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவமானமோ நிந்தையோ ஒரு நாள் நிலைக்காது. பிரியமான பிள்ளைகளே, ஒரு நாள் நிலைக்காது. அது ஒரு தற்காலிகமானது. நீங்க சொல்லலாம், எனக்கு பல வருஷங்களாய் நான் இந்த பாடுகளை, உபத்திரவங்களை சகித்து கொண்டுகிறேன் என்று நீங்க சொல்லலாம். ஏன் நாளைக்கு மாறாது? ஏன் நாளைக்கு அது மாறாது? அந்த விசுவாசத்தோடு நம்முடைய ஓட்டம் இருக்கணும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. பிரியமானவர்களே, நான் இன்றைக்கு ஜெபித்தேனா அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார், அவ்வளவுதான். பதில் அவரிடத்தில் இருந்துதான் வர வேண்டும். எங்களிடத்திலிருந்து ஒரு பிரயோஜனங்களும் இல்லை. நாங்கள் ஜெபிக்க வேண்டியது மாத்திரம்தான் எங்களுடைய வேலை. ஆனால் அதை செய்கிறவர் கர்த்தர். கர்த்தரிடத்தில் பேசிவிட்டு அமைதலாய் அமர்ந்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வருஷங்கள் போகலாம். நான் என்னுடைய உறவுகளுக்காக கிட்டத்தட்ட 15 வருடங்களாய் ஜெபம் பண்ணுகிறேன். என்னுடைய உறவினுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறேன். நான் ஒரு நாளும் அந்த ஜெபத்தை விட்டதில்லை. இன்னும் ஜெபிக்கிறேன். ஒரு சில காரியங்களுக்காய் பல வருஷமாய் ஜெபிக்கிறேன். நடக்கும் நடக்கும், ஒரு நாளும் அது தடைபடாது. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கடுகளவு விசுவாசம் உள்ளவன் கண்மலையை பார்த்து அப்புறம் போண்டு சொன்னா ஆகுமென்று ஆண்டவர் சொன்னார் அல்லவா? உங்களுக்கு ஒரு சின்ன விசுவாசம் இருந்து நீங்க ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை இதை செய்யுங்க என்று சொல்லி அதை நீங்க சொன்னபடி நடக்கும் என்று நம்ப வேண்டும். அப்பதான் அது நடக்கும். நான் சொன்னபடி நடக்கும் என்று இருதயத்திலே நீங்கள் விசுவாசித்தால் அது நடக்கும். ஆகவே வேதம் சொல்கிறது, சமாதானமுள்ள தேசத்திலே நீ அடைக்கலம் தேடினாலாகில் யோர்தான் பிரவாகித்து வரும் போது நீ என்ன செய்வாய்? இப்போ எங்களுக்கு வர இந்த காலங்களில் இனி வரப்போகிற பிரச்சனைகள், யுத்த செய்திகளை நாங்கள் கேள்விப்படுகிறோம். அநேக நாடுகள், ஒரு சில நாடுகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருக்கிறது. 3ஆம் உலக யுத்தத்துக்காக இன்றைக்கு அநேக காரியங்கள் நாங்கள் கண்ணார பார்க்கிறோம். பஞ்சங்கள் தலைவிரித்து ஆடத் தொடங்கி இருக்கிறது. ஒவ்வொரு தேசங்களிலும் பயங்கரமான பஞ்சங்கள் தொடங்கி இருக்கிறது. பிரியமான பிள்ளைகளே, இந்த நாட்களில் எங்களை நாங்கள் உறுதிப்படுத்தி ஸ்டடி பண்ணி வேத புஸ்தகத்தை படித்து 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 அந்த வசனத்தின்படி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அப்பியாசப்படுத்தாவிட்டால் இந்த கொடிய நாட்கள், பயங்கரமான நாட்கள் வரும்போது சிம்பிளா நாங்கள் இயேசுவை தூக்கி போட்டு உலகத்தில் போய்விடுவோம். பிரியமான பிள்ளைகளே, ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த நாட்களில் எங்களை உறுதிப்படுத்த நாங்கள் பழக வேண்டும். இந்த நாட்களில் எங்களை ஆயத்தப்படுத்த பழக வேண்டும். நாங்கள் சமாதானமாய் இருக்கும்போது நல்ல வைராக்கியமாய் கர்த்தரோடு வாழ எங்களை அர்ப்பணிக்க வேண்டும். வேதத்தில் இன்னொரு வசனம் சொல்லுகிறது, நம்முடைய ஓட்டத்தினுடைய கோல், அதாவது இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம், நாம் வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் அல்லது ஒரு இலக்கு இருக்க வேண்டும் என்ற தலையங்கத்தில் இதை பார்க்கிறோம். அப்போ நம்முடைய ஓட்டத்தினுடைய கோல், அதாவது இலக்கு என்ன? நான் ஏன் ஓடுகிறோம்? நாங்க ஏன் இந்த அளவு தூரம் கஷ்டப்பட்டு, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எவ்வளவு பாடுகள், எவ்வளவு உபத்திரவங்கள். எத்தனை நம்முடைய சொந்தக்காரரே எங்களை கை கழுவி விட்டார்கள், தள்ளி வைத்து விட்டார்கள். நல்ல ஒரு சில கொண்டாட்டங்களுக்கு எங்களால் போக முடிவதில்லை. ஆனா ஏன் நாங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை சகித்து கொண்டு போகிறோம்? மிக மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்டை நான் சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப கவனமாய் செவிமடுத்துக் கொள்ளுங்க. இச்சித்தபடி மாம்ச விருப்பங்களை செய்து கொண்டு கர்த்தருக்காய் ஓட முடியாது. எங்களுடைய சொந்த இச்சைகளின்படி, நாங்க விரும்புறதெல்லாம் செய்து கொண்டு
எங்களோட மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றி கொண்டு கர்த்தருக்காக ஓட முடியாது. பிரியமானவர்களே, அங்கும் இங்கும் பார்த்து கொண்டு ஓட முடியாது. ஒரு ஓட்டத்தை ஓடுகிற ஒரு மனிதன் அவனுடைய சிந்தை முழுவதும் அந்த இலக்கை நோக்கி இருக்க வேண்டும். தன்னுடைய சரீரத்தை ஒடுக்கி அவனுடைய சிந்தை முழுவதும் அவனுடைய இலக்கு அதை பார்த்த வண்ணமாக அங்குமிங்கும் திரும்பாதபடி அதே நோக்கத்தோடு அதே ஓட்டத்தை சரியாக ஓடினால் மாத்திரமே அவன் ஜெயத்தை எடுப்பான். உலகமா தேவனா என்று போராடி கொண்டிருக்கிற கிறிஸ்தவ பிள்ளைகளை குறித்து நான் பேசுகிறேன். விழுந்து விழுந்து எழும்புவது. இன்றைக்கு ஊழியம் செய்கிறது, நாளைக்கு உலகத்தில் இருக்கிறது. நாளைக்கு உலகத்தில் இருந்துவிட்டு திடீரென்று ஒரு ஆவியில் ஒரு எழுப்புதல் வந்து ஊழியத்துக்கு ஓடுகிறது. அப்படி ஓட முடியாது. பிரியமானவர்களே, ஓட்டத்தை சரியாக ஓடணும். கர்த்தரானால் கர்த்தரை தெய்வமாய் பின்பற்ற வேண்டும். பாகாலானால் பாகாலை பின்பற்ற வேண்டும். கர்த்தரா பாகாலா, நீங்க தான் முடிவெடுக்க வேண்டும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டு கர்த்தருக்கு பிரியமாய் வாழ முடியாது. பிரியமான பிள்ளைகளே, அடுத்த ஒரு காரியம், ஆவியில நாங்க இருக்கிறோமா மாம்சத்துல இருக்கிறோமா? அந்த ஓட்டம் எப்படி இருக்கிறது? ஆவியா மாம்சமா? ரோமர் புஸ்தகத்துல பார்க்கலாம். ஆவியில யுத்தம் பண்ணுகிறோமா மாம்சத்துல யுத்தம் பண்ணுகிறோமா? எங்களுடைய ஓட்டம் ஆவியில இருந்தால் மாத்திரம்தான் ஜெயம் எடுக்க முடியும். அனலா இருக்கணும் அல்லது குளிரா இருக்கணும். ஆண்டவர் சொல்கிறார், நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் உன்னை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அனலா இருக்கணும். ஆண்டவருடைய ஒரு நெருப்புக்குள்ள நின்று ஊழியம் செய்ய பழகணும். ஆண்டவருடைய பிரசன்னம் ஒரு மனிதனை மூடிக்கொண்டால் பிரியமானவர்களே, அதை போல ஒரு சந்தோஷம் வேறு ஒன்றும் இல்லை. ஒரு 2-3 பாட்டு பாடி அவரோடு கொஞ்ச நேரம் உறவு கொள்ளும் போது எங்களை சுற்றி ஒரு நெருப்பு மாதிரி அவருடைய வல்லமை வந்து நிற்கும். அதை போல ஒரு சந்தோஷம் நாங்கள் எங்கும் காண முடியாது. ஆகவே ஆவியில நாங்கள் ஊழியம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 9:24 சொல்லுகிறது, பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் தான் ஓடுகிறோம். சபைக்குள்ள வரும்போது, சபையை பார்க்கும்போது எல்லாரும் சபைக்கு வருகிறோம். எல்லாரும் பார்த்தால் எல்லாரும் விசுவாசிகள் தான். எல்லாரும் விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் தான். ஆனால் ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? அந்த 10 கன்னிகைகளை குறித்த உதாரணம் உங்களுக்கு நன்றாக தெரியும். 5 கன்னிகள் அவர்கள் எண்ணெய் தீர்ந்து போனதென்று எண்ணெய் வாங்க போனார்கள். மணவாளன் வந்து மற்ற 5 கன்னிகளை கொண்டு போய்விட்டார். ஆகவே பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டுமானா இருந்தால் நாங்கள் பயபக்தியும் நடுக்கமும் தேவனுக்கு முன்பாக ஒரு சிந்தையை ஒருமுகப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கணும். பெற்றுக்கொள்ளுகிற ஆவியில இருக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் மாறணும். ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்களாய் மாற வேண்டும். மாம்சத்தின் சிந்தைகளை களைந்து போட வேண்டும். எங்கள் சிந்தையை கெடுக்கிற பொல்லாத சத்துருவின் கிரியைகளை இனம் கண்டு கொள்ள வேண்டும். அவனுடைய கிரியைகள் எங்களுக்கு தெரியாதவைகள் அல்ல என்று பவுல் சொல்லுகிறார். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்ல என்று பவுல் சொல்லுகிறார். பிசாசுனுடைய தந்திரங்களை சுலபமாக நாங்கள் இனம் கண்டு கொள்ளலாம். ஆனால் நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். பாருங்கள், 1 கொரிந்தியர் 9:25 சொல்கிறது, பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாயிருப்பார்கள். எப்படி? இச்சை அடக்கமாயிருப்பார்கள். பந்தயத்துக்கு போராடுகிற யாவர்களும். இப்ப நாங்கள் ஒரு ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோமா இருந்தால் அந்த ஓட்டத்தினுடைய நோக்கம் என்ன? ஒரு பந்தய பொருளை நாங்கள் பெறப்போகிறோம். உலகத்தின் காரியத்தை நான் பேசுகிறேன். உலக பிரகாரமாக நாங்கள் பார்க்கும்போது ஒரு பந்தய பொருளுக்காக, ஒரு கேடகத்தை வாங்குவதற்காக நாங்கள் அந்த ஓட்டத்தை இச்சை அடக்கத்தோடு ஓடுகிறோம். அதே போலதான் பரலோகம் என்கிற அந்த பொக்கிஷ சாலைக்குள்ளே நாங்கள் நுழைவதற்காகத்தான் இந்த ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அதுக்கு என்ன முக்கியமான கீ, அதற்குரிய திறவுகோல் என்ன தெரியுமா? இச்சை அடக்கம். இச்சை அடக்கம் இல்லாமல் எந்த ஒரு மனுஷனும் கர்த்தருடைய சித்தத்தை செய்ய முடியாது. இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு வரையறை போட்டு வாழ வேண்டும். எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வரையறை இருக்க வேண்டும். நான் இப்படித்தான் வாழுவேன். ஒரு காரியத்தை நாங்கள் தயாரித்து நாங்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நாங்கள் தெரிந்து அதை செய்து முடிவெடுத்து வாழ வேண்டும்.
பாருங்கள், எங்களை சுற்றி நெருங்கி இருக்கிற எல்லா காரியத்தையும் பார்க்கும்போது எல்லாவற்றிலும் எங்களுக்கு ஒரு இச்சை அடக்கம் தேவையாயிருக்கிறது. இச்சை அடக்கம் இல்லாதவர்கள் தோற்று போவார்கள். பிரியமான பிள்ளைகளை, இச்சை அடக்கத்தை கடைபிடிக்க முடியாதவர்கள் தோற்று போவார்கள். பாருங்கள், யாக்கோபு எழுதின புத்தகத்திலே நிருபத்திலே 1 அதிகாரம் 15வது வசனம் சொல்கிறது, பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இச்சை தொடங்கும் போது, அந்த இச்சை அடக்கம் என்கிற காரியத்தில் அந்த இச்சை தொடங்கும் போது நாங்கள் அதை கட் பண்ண தெரியாவிட்டால், அந்த இச்சையிலே நாங்கள் அதை விட்டு விலகாவிட்டால் அது கற்பம் தரித்து பாவமாய் மாறிவிடும். பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறபடியினால் இந்த வார்த்தைகளை பேசுகிறார். என்ன எங்களுக்கு இச்சை? கண்களில் இச்சையா, அல்லது எங்களுடைய பேச்சில இச்சையா, அல்லது சரீரத்தினுடைய இச்சையா? என்னுடைய இருதயம் ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறதா? எங்கள் கைகள் தாங்கள் விரும்பினபடி காரியங்களை செய்கிறதா? எங்கள் கால்கள் தாங்கள் விரும்பின இடத்துக்கு போகிறதா? எல்லாம் இச்சை தான் பிரியமானவர்களே. ஒன்றை பார்க்க கூடாது என்றால் அதை பார்க்க கூடாது, அவ்வளவுதான். பார்க்க கூடாததை பார்த்தால் அது இச்சை. அது இச்சை பரவாயில்லை. ஆனால் இச்சை கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அப்போ இன்றைக்கு பிரியமான பிள்ளைகளை, அநேக ஜனங்களை பார்க்கும்போது திடீரென்று மரணத்துக்குள்ளே போகும்போது எங்கள் உள்ளமே வெடித்து விடுகிறது. இளம் வயதில் மரணத்துக்குள்ளே போய் விடுகிறார்கள். காரணம், அவருடைய வாழ்க்கையிலே ஒரு நோக்கம் இல்லாததுனால அந்த காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். இச்சை, பாவம், மரணம், தோல்வி. இந்த வசனத்தை ரொம்ப கவனமாக கேளுங்க. பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அப்போ இங்கே பார்க்கிறோம், இச்சை, பாவம், மரணம், தோல்வி. அடுத்தது பார்க்கிறோம், இச்சை அடக்கம். பாவத்தை ஜெயிக்கிறவன் ஜீவனுக்குள்ள போய் ஜெயத்தை பெறுகிறான். அப்போ எங்களுக்குள்ள முதலாவது தேவை இச்சை அடக்கம். இச்சை அடக்கம் வருகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பாவத்தை அவன் ஜெயித்திடுவான். எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? சொல்லுகிறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இச்சை அடக்கம் வந்தால் அவன் பாவத்தை ஜெயிக்கிறான். இப்படித்தான் ஆண்டவர் சொன்னார். பொல்லாத சாத்தான் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அவர் எல்லாவற்றையும் ஜெயம் எடுத்தார். அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இப்படி உங்களால் என்னால் சொல்ல முடியுமா? அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்ல முடியுமா? இச்சையை, அடக்கத்தை நாங்கள் கொண்டு வந்தோமாயிருந்தால் பாவத்தில் ஜெயத்தை எடுக்கிறோம். பாவத்தை ஜெயிக்கும் போது ஜீவன் எங்களுக்குள்ள வருகிறது. ஜீவனை நாங்கள் பெறுகிறதுனால பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறோம். ஆதலால் பாருங்க, 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 26வது வசனம் சொல்கிறது, ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாய் ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். நான் நிச்சயம் இல்லாதவனாய் ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாய் சிலம்பம் பண்ணேன். பாருங்க எவ்வளவு அழகாக எழுதியிருக்கிறார். நான் நிச்சயம் இல்லாதவனாய் ஓடக்கூடாது. எங்களுடைய ஓட்டம் ஒரு நோக்கம் இருக்கணும். எங்களுடைய ஓட்டத்திலே ஒரு தீர்மானம் இருக்கணும். எங்களுடைய ஓட்டத்திலே ஒரு ஒழுக்கம் இருக்கணும். எங்களுடைய ஓட்டத்திலே ஒரு நீதி நியாயம் இருக்கணும். சத்தியத்தின்படி ஓடணும். சத்தியத்தை விட்டு வலது இடதுபுறம் சாயாதபடி ஓடணும். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். நான் நிச்சயம் இல்லாதவனாய் ஓடேன். ஒரு நிச்சயத்தோடு ஓடணும். நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை தொடர்ந்து ஓடணும். ஒருவேளை பிரியமான பிள்ளைகளை, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவருடைய ஒரு அனாதி தீர்மானத்தினுடைய அழைப்பு இருக்குமாயிருந்தால் நீங்கள் நிச்சயமாய் அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க உங்களை ஆயத்தப்படுத்துங்க. எதை விட வேணுமோ அதை விட்டு விடுங்க. எதை செய்யக்கூடாது அதெல்லாத்தையும் விட்டு விடுங்க. ஆண்டவருக்காய் உங்களுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்க. பிரியமானவர்களே, அன்பான தேவனுடைய இருதயத்தில் இருந்து வருகிற வார்த்தை இது. தயவு செய்து கர்த்தருக்காக எல்லாவற்றையும் விட்டு விடுங்க. கர்த்தருக்காக காரியத்தை செய்யணும் என்ற ஒரு வைராக்கியத்தோடு வாழ உங்களை அர்ப்பணிங்க. வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம், எபிரேயர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 12வது வசனத்தில் இருந்து 14வது வசனத்தை வரை வாசிக்கும் போது, காலத்தை பார்த்தால் போதகராயிருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை
மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர் ஆனீர்கள். இன்றைக்கு அநேக பிள்ளைகள் காலத்தை பார்த்தா எத்தனையோ வருஷங்கள் ரட்சிக்கப்பட்டு, எத்தனையோ வருஷங்கள் ரொம்ப வேதனை, எத்தனையோ வருஷங்கள் ஒரு கடமை கிறிஸ்தவர்கள், ஏன் சபைக்கு போகிறோம் என்று தெரியாத ஒரு கடமை கிறிஸ்தவர்கள், வேத புஸ்தகத்தை தூக்கின நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று நினைத்து கொண்டு வாழுகிற ஒரு கடமை கிறிஸ்தவர்கள். காலத்தை பார்த்தா 30 வருஷம், 25 வருஷம், 20 வருஷம். இன்றைக்கு அவர்கள் கர்த்தருக்காக எத்தனை காரியங்களை சாதித்திருக்க வேண்டும் தெரியுமா பிள்ளைகளே? எத்தனை காரியங்களை சாதித்திருக்க வேண்டும். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. அவர்களே ஸ்ட்ராங் இல்லை. அவர்களுக்கே யாராகிலும் கவலையான வார்த்தைகளை சொன்ன அவர் சேர்ந்து அழுவார்கள். ஸ்ட்ராங் இல்லை, ஒரு நல்ல பலம் இல்லை. பலமான ஆகாரம் என்கிறது எது தெரியுமா? இந்த வேத புஸ்தகத்தை அப்பியாசப்படுத்துவது. இந்த வேத புஸ்தகம், வேத வார்த்தைகளை எங்கள் உள்ளத்துக்களை வைத்திருக்கிறது. அதுதான் பலமான ஆகாரம். அவர்கள் ஸ்ட்ராங்கா இருப்பார்கள். அவர்கள் எந்த துக்க செய்தி கேட்டாலும் அதை குறித்து கவலைப்பட மாட்டார்கள். என் ராஜா என்னோடு கூட இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கு. எனக்கு எது வந்தாலும் என் தெய்வம் எனக்கு பார்த்து கொள்வார் என்ற அந்த நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கு. அதுதான் பலமான ஆகாரம். வேதத்தில் வாசிக்கிறோம், பலமான ஆகாரம் என்கிறது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் முயற்சி செய்கிற ஞானேந்திரியங்களை உடைய பூரண புருஷருக்குத்தான் தகும். பலமான ஆகாரம், இது நன்மை, இது தீமை தெரிய வேண்டும். ஆதாம் ஏவாள் அந்த கனியை புசிக்க கூடாது என்று சொன்ன போது அது தீமையான காரியம் என்று அவர்கள் அறியாமல் போனதுதான் பெரிய ஒரு பாவம். பாவத்தில் பெரிய பாவம் எது தெரியுமா? தீமை என்று தெரிந்துமே அதை புசிக்கிறது. இது தீமை என்று தெரிந்துமே அதை புசிக்கிறது தான் பாவங்களில் பெரிதான பாவம். அப்போ நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் முயற்சி செய்யணும். பயிற்சி, ட்ரைனிங். அது ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதங்களும், ஒவ்வொரு வருஷங்களும் ட்ரைனிங். நாங்கள் சபைக்கு போனால் சபையில் கேட்கிற வார்த்தைகள் என்ன? இன்றைக்கு இந்த வார்த்தை சபையில் நான் கேட்ட வார்த்தை என்ன? அதை ட்ரெயின் பண்ணி எடுக்கணும். அணு தினமும் நான் வேதத்தை படிக்கும் போது கர்த்தர் என்னோடு என்ன பேசினார் அது எங்களுடைய வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தணும். ட்ரைனிங், பயிற்சியினால. அது பயிற்சியினால மாத்திரம் வராது, முயற்சி செய்யணும். பயிற்சியினால் முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களுடைய பூரண புருஷர்களுக்கே தகும் பலமான ஆகாரம். அப்போ பயிற்சியினால் முயற்சி செய்யணும். பயிற்சி, ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணணும், முயற்சி பண்ணணும். அது மாத்திரமல்ல, பயிற்சியினால் முயற்சி செய்கிற ஞானேந்திரியங்களுக்கு நல்ல ஞானமுள்ள பிள்ளைகளாய் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். புத்தி, அறிவு, ஞானம் கர்த்தர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஞானமுள்ள பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, பூரண புருஷனாய் அவர்கள் மாற வேண்டும். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்குத்தான் பலமான ஆகாரம் பொருந்தும் என்று வேதம் சொல்கிறது. பலமான ஆகாரத்தை உண்ணாத பிள்ளைகள் எப்படி நீங்கள் வருகிற காலங்களில் வருகிற கொடிய காரியங்களுக்கு எப்படி தப்ப போறீங்க? இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை அறிந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஏன் என்ற கேள்வி இருக்கிறது. ஏன் என்ற கேள்வி இல்லாமல் வாழ்க்கை இல்லை என்று பாடல் ஒன்று இருக்கிறது. சினிமா பாடல் ஒரு பாடல் இருக்குது, ஏன் என்ற கேள்வி இல்லாமல் வாழ்க்கை இல்லை. அதே போல கிறிஸ்துவோடைய வாழ்க்கையிலையும் ஏன் என்ற கேள்வி நம்ம கேட்கணும். நான் ஏன் ரட்சிக்கப்பட்ட? நான் ஏன் ஆண்டவரால் பிடிக்கப்பட்டேன்? உங்களுக்கு தெரியுமா ஒரு ரகசியம் பிரியமான பிள்ளைகளே? நீங்க ஏனோ தானோ ஒன்று நீங்க ரட்சிக்கப்பட்டதா நீங்க நினைக்காதீங்க. உங்களுடைய தாயின் கருவில உங்களை பெயர் சொல்லி அழைத்து வேறு பிரித்த தெய்வம் தான். அவர் முன் குறித்தபடியினால் தான் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. அதனால தான் நீங்க சபைக்கு இருக்கிறீங்க. உலகத்தில் எத்தனையோ லட்சங்கள் கோடிகள் இன்னும் சந்திக்கப்படலையே. ஏன் உங்களை கர்த்தர் சந்தித்தார்? ஏன் உங்களை ஆண்டவர் இதுவரைக்கும் சபைக்குள்ள வைத்து பாதுகாக்கிறார்? ஏன் கேள்வி கேட்கும் போது, ஏன் நான் தவறாமல் சபைக்கு போகிறேன் என்ற கேள்வி கேட்டு பாருங்க. ஏன் நான் தவறாமல் சர்ச்சுக்கு போகிறேன்? ஏன் நான் ஜெபம் பண்ணுகிறேன்? ஏன் நான் வேதம் படிக்கிறேன்? ஏன் நான் கஷ்டப்பட்டு ஓடி பிரயாசப்பட்டு காரியங்களை செய்கிறேன்?
எத்தனையோ காரியங்களை பிரயாசப்பட்டு அநேக துன்பங்களுக்கு மத்தியில பிரயாசப்பட்டு செய்கிறேனே, ஏன் நான் மற்றவர்களைப் போல வாழ முடியாதபடி என் இருதயத்தை கட்டுப்படுத்தி வாழ்கிறேன்? ஒரு கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எவ்வளவு கட்டுப்பாடு இருக்கு தெரியுமா? நான் இதை செய்ய முடியாதுன்னு தெரியுது, நான் இந்த கொண்டாட்டத்துக்கு போக முடியாதுன்னு தெரியுது, நான் இந்த இடத்துல நிற்க முடியாதுன்னு தெரியுது, இந்த நேரம் எனக்கு ஆராதனை நேரம், ஆகவே நான் இந்த இடத்துக்கு போக முடியாதுன்னு தெரியுது. நாங்கள்லாம் கட்டுப்படுத்தி செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணி நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். ஏன் அந்த கேள்வி நம்ம கேட்கணும். ஏன் நான் காணிக்கை தசம பாகம் சபையில கொடுக்கிறேன்? எல்லாவற்றையும் நான் எங்களோட பொக்கிஷத்தில் இருந்து எடுத்து காணிக்கை தசமபாகத்தை கர்த்தருக்கு பயபக்தியோடு ஏன் கொடுக்கிறேன்? கடைசியாக ஏன் நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேன்? ஊழியம் செய்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த கேள்வியை நீங்க கேட்கணும். ஏன் நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேன்? இன்றைக்கு அநேகமான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீரும் வேதனைகளும் துக்கங்களும் நிந்தைகளும் பாடுகளையும் பார்க்கும்போது மிகுந்த ஒரு கஷ்டம். ஏன் தெரியுமா? அவர்களுடைய பிரயாசங்கள், அவர்களுடைய கண்ணீர்கள், அவருடைய வேதனைகள் அவர்களுக்கே புரிவதில்லை. நான் ஏன் இப்படி கஷ்டப்பட அவர்களுக்கு புரிவதில்லை. ஆனா அவர்களுடைய பந்தய பொருள், அவர்களுக்கு கிடைக்க போற அந்த பொக்கிஷத்தை குறித்து அவர்கள் சரியாக அறிந்து கொண்டா இருந்தால் அவருடைய வாழ்க்கையை தலைகீழாய் மாறிவிடும். பிரியமானவர்களே, இங்கே பார்க்கிறோம், என்னுடைய சில முக்கியமான உறவுகளில் கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ளாமல் நம்மை கண்ட்ரோல் பண்ணுகிறோமே. ஏன்? அருமையான சகோதர சகோதரிகள், இன்றைக்கு சில முக்கியமான உறவு, சில நேரம் எங்களுடைய நெருங்கிய உறவுகள் எங்களை சில கொண்டாட்டத்தில் கூப்பிடுவார்கள், ஆனால் எங்களால் அதுக்கு போக முடியாது. காரணம், வேதத்தோடு அது சம்பந்தப்படாதபடியினால் எங்களுக்கு அதில் கலந்து கொள்ள முடியாது. அப்படியெல்லாம் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணி எங்களை வாழ்கிறோம். ஏன்? வேதம் சொல்கிறது, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்கிறது, பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். பரலோகத்திலே நீங்க பொக்கிஷத்தை சேருங்க. பூமியிலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதிருங்க. அது பூச்சியும் துருவும் பிடித்து இல்லாமல் அழிந்து போய்விடும். ஆனால் பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில அது ஒரு நாளும் அது அழிந்து போகாது. அது எது பரலோகத்தில்? இந்த பொக்கிஷம் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவது, நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாமல் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் வியாதியாய் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். நான் காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். நான் பசியாய் இருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீர்கள். நான் தாகமாய் இருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள் என்று சொன்னார்கள். அதை பார்த்து மற்றவர்கள் சொன்னார்கள், உங்களை நாங்கள் அப்போது சந்தித்தோம். நீ இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். ஆகவே எங்களுடைய வாழ்க்கை பரலோகத்தின் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கக்கூடியதாக இருக்க வேண்டுமாயிருந்தால் ஆத்துமா ஆதாயத்திலே கவனம் எடுக்க வேண்டும். இன்னொரு மனுஷனுக்கு இயேசு ஜீவிக்கிறார், இயேசு உத்தமமாயிருக்கிறார், இயேசு உண்மையான ஒரு தெய்வம், இயேசு எல்லா ஜனங்களுக்கும் விடுதலை கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார், அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி இன்னொரு மனுஷனுக்கு உங்களால் செய்ய முடிந்தால், சொல்ல முடிந்தால், அந்த ஆத்துமாவை அந்த கட்டிலிருந்து விடுதலையாக்க முடிந்தால், பரலோகத்திலே நீங்கள் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறீர்கள். அந்த இலக்கை சரியாக நீங்க ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அந்த நோக்கத்தை நீங்கள் சரியாக செய்கிறீர்கள் என்று அர்த்தம். சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு ஒருவேளை பைத்தியமாயிருக்கலாம், அது நமக்கோ தேவ பலனாயிருக்கிறது. ஒரு நாளும் ஆண்டவரை குறித்து பேசுகிறதுக்கு எந்த இடத்திலும் வெட்கப்படாதிருங்கள் பிரியமானவர்களே. இயேசு ஜீவிக்கிறார் என்று பயமில்லாமல் எல்லாருக்கும் சொல்லுங்கள். இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று எல்லாருக்கும் பயமில்லாமல் சொல்லுங்கள். அதுதான் எங்களுடைய தேவ பலன். அதுதான் எங்களுடைய வாழ்க்கையிலே பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிற காரியம். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். பழமையாய் போகாத பண்டிகை பணப்பைகளையும் பணப்பைகளையும் குறையாதபடி பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சேர்த்து வையுங்கள். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள். லூக்கா 12வது அதிகாரம் 33வது வசனத்துல அப்படி சொல்லுகிறார். இன்றைக்கு பிரியமான பிள்ளைகளே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆத்தும ஆதாயம். இன்றைக்கு ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்கள் மிகுந்த குறைவாய் இருக்கிறார்கள். ஆத்தும ஆதாயம் செய்கிறவன் ஞானம் உள்ளவன் என்று வேதம் சொல்லுகிறது. எங்களை ஒரு செல்ஃப் கண்ட்ரோலுக்குள்ள நாங்கள் கொண்டு வர வேண்டும்.
இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நாங்கள் எடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தீர்மானத்தை விட்டு வலது இடது புறம் சாயக்கூடாது. பிரியமானவர்களே, ஆண்டவர் எங்களுக்கு குழப்பத்தின் நேரத்தில் எங்களுக்கு சொல்லுவார், வழி இதுதான், இதிலே நடவுங்கள் என்ற சத்தத்தை எங்களுக்கு கேட்கும்படி செய்வார். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் குழம்பி இருக்கிற நேரம், அல்லது நாங்கள் ஒரு சமாதானமற்ற நேரம், அல்லது எங்களுடைய வாழ்க்கையில் வருகிற திசை திருப்பு முனையான நேரத்தில் நாங்கள் அடுத்தது என்ன செய்வதென்று கலங்கி இருக்கிற வேளையில் ஆண்டவர் எங்களுக்கு சொல்லுவார், வழி இதுதான், இதிலே நடவுங்கள். எங்களை ஒரு நடத்துகிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் ஒருபோதும் எங்களை விட்டு விலகுவதில்லை, ஒருபோதும் கைவிடுவதில்லை. அவர் கண்மூடிக்கொண்டு இருக்க மாட்டார். எங்கள் கரம் பிடித்தவர் நடத்துவார். ஆகவே வேதனைகள், துன்பங்கள், கண்ணீர்கள், நிந்தைகள், பாடுகள், உபத்திரவங்கள், மாறி மாறி பழிச்சொற்கள் வருகிறதா? சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. உங்களோடு தான் கர்த்தர் இருக்கிறார். அப்படிப்பட்ட பிள்ளைகளோடு தான் கர்த்தர் இருக்கிறார். அப்படிப்பட்ட பிள்ளைகளோடு தான் ஆண்டவர் பக்கத்தில் நின்று காரியங்களை செய்வார். உங்களை கொண்டு தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவர் ஆயத்தமாயிருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் மேல தேவனுடைய கரம் படுகிறதை நான் பார்க்கிறேன். தேவனுடைய பிரசன்னம் ஒரு நெருப்பை போல உங்க பக்கத்தில் வருகிறதை நான் பார்க்கிறேன். நீங்க அழுது 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 வாழ்ந்தது போதும், கண்ணீரோடு வாழ்ந்தது போதும், கவலைகளோடு வாழ்ந்தது போதும், விடுதலை இல்லாமல் வாழ்ந்தது போதும், கட்டுக்களில் இருந்து வெளியே வர முடியாதபடி தடைப்பட்டு உங்களோட வாழ்க்கையை நீங்கள் சீரழித்துக் கொண்டிருந்தது போதும். எழும்பி பிரகாசியுங்கள். ஒளி வந்தது. இலக்கை நோக்கி ஓடுங்கள். பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பரலோகத்தின் பொக்கிஷசாலை என்கிற அந்த பரலோகத்துக்குள்ள உள்ளுக்கு போவதற்குரிய அந்த இலக்கை நோக்கி கொண்டு எங்களுடைய சிந்தையை ஆயத்தப்படுத்துங்கள். பிரியமானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா காரியத்துக்கும் ஒரு இலக்கு வேணுமானால் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தத்தை நாங்கள் வாஞ்சிக்க வேண்டும். நீதி நியாயத்தோடு நாங்கள் வாழ வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே அசுசியான காரியங்களை வாழ்க்கைக்குள்ள வைத்துக் கொள்ளக்கூடாது. கர்த்தர் பிரியப்படாத காரியங்களை விட்டு வெளியே வர வேண்டும். பிரியமானவர்களே, சமாதானமுள்ள தேசத்தில் நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, நீங்க சமாதானத்தினுடைய நாட்களில் இப்போ இருக்கிறீங்க. இப்போ உங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். இப்போ உங்களை நடத்த தெரிய வேண்டும். இப்போ உங்களை ஆயத்தப்படுத்தி ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். தேவ சமாதானம் உங்களுக்குள்ள பெருகும்படியாக இந்த காரியத்தில் நீங்கள் ஒரு வைராக்கிய வாஞ்சை உள்ள பிள்ளையாய், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு பிள்ளையாய் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இந்த ஓட்டம் கர்த்தருக்காக ஓடுகிற ஒரு ஓட்டமாக இருக்கணும். எங்களுடைய வாழ்க்கை ஒரு முறைதான். இந்த ஜீவன் போனால் போனதுதான். இதுக்கு பிறகு இன்னொரு மறுபிறப்பு இருக்கிறதெல்லாம் பொய்க்கதை. இந்த ஜீவன் போனால் போனதுதான். பரலோகத்துக்களே போக வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாங்கள் ஓட வேண்டும். குதிரைகளோடு சேர்ந்து அந்த ஓட்டத்தை நாங்கள் குதிரைகளோடு சேர்ந்து ஓடக்கூடிய ஓட்டத்தை ஓட பழக வேண்டும். எங்களை ஆயத்தம் பண்ணுவோம். கர்த்தருக்காக காரியங்களை செய்வோம். ஆண்டவருடைய சித்தத்தை செய்து முடிக்க நாங்கள் எல்லாரும் ஒருமனப்படுவோம். என்னோடு சேர்த்து நான் உங்களோட பாதத்தில் நான் உங்களையும் என்னுடைய காரியத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நானும் உங்களோடு சேர்ந்து அந்த காரியத்தில் தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து ஒரு விசை நான் ஜெபம் பண்ணுகிறேன். தயவு செய்து தலைகளை தாழ்த்தி அர்ப்பணிங்க. பிரியமான பிள்ளைகளை, இப்பொழுது நான் ஜெபிக்கும் போது இந்த வார்த்தைக்கு அர்ப்பணிங்க, அர்ப்பணிங்க, கீழ்ப்படியுங்க, விட்டுக்கொடுங்க. நீங்க ஒரு பொருட்டென்று சொல்லாதபடி எல்லாவற்றிலும் கீழ்ப்படிதலோடும் அந்த இச்சையடக்கத்தோடும் அந்த பாவத்தை ஜெயிக்கக்கூடிய அந்த ஜெயத்தோடும் இருந்து கர்த்தருடைய சித்தத்தை செய்ய நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வாஞ்சிப்போம். ஜெபமனோமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே நீங்க நடப்பித்து வருகிற காரியங்களை வைத்து ஆண்டவரே உங்களோட வார்த்தையை நான் பேசி இருக்கிறேன். எத்தனையோ பாடுகள், உபத்திரவங்கள், கண்ணீர்கள், நிந்தைகள் ஆண்டவரே மாறி மாறி வந்த பழிச்சொற்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில வந்திருந்தும் நான் உங்களை இறுக பிடித்து கொண்டு நிற்கிறபடியினால இந்த வார்த்தையை நீங்கள் பேச வைத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, பேசுகிறவர் நீங்க, கேட்கிற பிள்ளைகளோடு நீங்க பேசுங்க. ஆண்டவரே, நான் அடியேன் உங்களோட கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நான் ஒன்றுக்கும் உதவாத ஒரு குப்பையாய் உங்களுக்கு முன்பாக என்னை தாழ்த்துகிறேன். ஆண்டவரே, தேவ பிரசன்னம், தேவ சமூகம், தேவனுடைய வல்லமை இந்த பிள்ளைகளை ஆண்டவரே ஆணித்தரமாய் உம்முடைய வார்த்தைகள் இந்த பிள்ளைகளுக்குள்ள இறங்க வேண்டுமாய் நான் ஜெபம் பண்ணுகிறேன். இவர்கள் அர்ப்பணிப்பார்களாக, இருதயத்தை ஒப்புக் கொடுப்பார்களாக,
உங்களோட கிருபை இந்த பிள்ளைகளை தாங்கி நடத்துவதாக. யாரெல்லாம் கர்த்தாவே இதற்கு ஒப்பு கொடுத்து கீழ்ப்படுகிறார்களோ அவர்களை மறக்காதபடி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்களை நீங்கள் மறக்காதபடி ஆசீர்வதிங்க. உங்களோட தெய்வீக மகிமைகளை பிள்ளைகளை தாங்கி நடத்தட்டும். உங்களோட தேவ கிருபை, தேவ பிரசன்னவர்களை மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. இலக்கை நோக்கி ஓடத்தக்கதாக, நான் இதற்காகத்தான் பிடிக்கப்பட்டேன் என்று அறிந்து ஓடத்தக்கதாக, என்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் தெரிந்து நான் ஓடத்தக்கதாக இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்களை அர்ப்பணிக்கிறபடியினால் ராஜா உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உங்களுக்கே செலுத்துகிறேன். மகத்துவமும் மகிமையும் கனமும் பொருந்தின சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பிதாவாகிய ஆண்டவரே உங்களுக்கு கனத்தை செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து இந்த தேவ செய்தி மூலமாக மகிமைப்படும்படி வேண்டிக் கொள்கிறேன். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உங்கள் ஒருவருக்கே நான் செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபித்து நிற்கிறேன் எங்களுக்கு ஜீவனை கொடுத்த நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நிறைவாக 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 உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.